பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கை பேழைக்குள் ஆரோனின் கோல், 10 கட்டளைகள், மன்னா இவை மூன்றும் இருந்தது. இது இறைவனுடைய திருப்பிரசன்னமாக இருந்தது. புதிய ஏற்பாட்டில் புனித கன்னிமரியாள் அவர்கள் தான் புதிய உடன்படிக்கை பேழை. எப்படின்றத நம்ம பார்க்கலாம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 இறைவசனங்கள் 35. வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். அதனால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். இங்க பழைய ஏற்பாட்டில் இறை வார்த்தையாக கருதப்படக்கூடிய 10 கட்டளைகள். ஏன்னா அது இறைவனுடைய வார்த்தை. புதிய ஏற்பாட்டில் வார்த்தையாம் கடவுள் மனுருவானார், நம்மிடையே குடிகொண்டார். 10 கட்டளைகள் பழைய ஏற்பாட்டில் கடவுளினுடைய வார்த்தையாக இருந்தது. அந்த கடவுளின் வார்த்தை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே வார்த்தையாம் கடவுள் அன்றைக்கு வார்த்தையாக இருந்தார், இன்று மனுருவிடத்து நம்மிடையே குடிகொண்டிருக்கின்றார் என்பதை உணர்த்துகின்றது. அதுக்கப்புறமா கிறிஸ்து ஒருவரே தலைமை குருவாக இருக்கின்றார். அவர் ஒருவரே மத்தியஸ்தராக இருக்கின்றார், இறைவனுக்கும் மனிதர்களுக்கும். ஆகையால் அவர் ஒருவரே தலைமை குரு. அவருடைய வழிவந்த போப், பிஷப்ஸ், கர்தினால்ஸ், குருக்கள், பிரீஸ்ட் எல்லாருமே அவர்களுடைய பங்காளிகள். ஏனென்றால் குருத்துவத்தை அவர் அளித்திருக்கின்றார். ஆகையால் அவர்கள் அனைவருமே கிறிஸ்து இயேசுவினுடைய பங்காளிகளாக பார்க்கப்படுகின்றார்கள் குருத்துவ பணியில். பழைய ஏற்பாட்டில் ஆரோனின் போல் குருத்துவத்தை காமிச்சது. அதுக்கப்புறமா பழைய ஏற்பாட்டில் மன்னா அவர்களுக்கு வாழ்வளித்த உணவு. இங்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரே உயிருள்ள உணவாக இருக்கின்றார். அவரை உண்பவர் எவரும் சாகவே மாட்டார் என்பதை சொல்கின்றார். அவர்கள் நிலைவாழ்வை பெற்றுக்கொள்வார்கள். நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் அவரை உண்ண வேண்டும்.